ராணி சார் உட்காருங்க. உங்க குழந்தையா? ஆமாங்க. ஏன் சார் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? மன்னிச்சிருங்க. ஆமா, ராணி எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சின்னமலை பக்கத்துல அனாதையா நின்று அழுதுகிட்டு இருந்ததை என் ஃப்ரெண்டு வாசு பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான். ஏன் சார் குழந்தை எப்படி காணாம போச்சு? காணாம போறீங்க, கடத்தப்பட்டுச்சு. வாட்? ஆமாங்க. இவனையும் அவன் கூட்டாளியும் தான் வந்து வேலை செய்யறாங்க. இவன் சிக்கிட்டான், அவன் தப்பிச்சுக்கிட்டான். இவனுக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்குங்க. ஆல்ரைட் 74 நாளை உள்ள தள்ளு, பிறகு விசாரிக்கலாம். சார் இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியுடைய குழந்தைங்க. எந்த கேப்டன்? ராயல்சீமாவில் டிகாஷ் ரயில்ல இறந்தாரு அவர் தானே? ஆமா, அவரே தான். அப்போ நீங்க? நானும் ரயில்ல ஈடுபட்டவன் தான். என் பேர் கேப்டன் சரவணன். அப்படியா? ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ சார். அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க. சரி, நான் வரட்டுங்களா? மஞ்சளும் பூவுமா என் மருமக வீட்டுல அடியெடுத்து வைக்கணும். என்ன ஆசையை நிறைவேற்றி வையப்பா. அம்மா, அம்மா, அம்மா. தம்பி சரவணா, பாப்பா நீ நல்லா இருப்ப. சரவணா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அப்பா இவங்க யாரு? அப்பா இவங்கதான் உன் பாட்டி, எங்க அம்மா. சரவணா, இது என்ன ஆக்கிரமா? பெத்தவ உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெண்டாட்டி பிள்ளையோட வந்து அப்பான்னு கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு. அம்மா, நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அம்மா, இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. இது பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற பரிதாபகரமான குழந்தைம்மா. உண்மை தாமா சொல்றேன், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. ஆமாம்மா, ஆதரவில்லாத என்ன ஆபத்தான நேரத்துல காப்பாத்தினாரு உங்க பிள்ளை. என் மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டுல இடம் கொடுப்பீங்கன்னு நம்பித்தாமா நானும் வந்தேன். உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா. ஆதரவு இல்லாதவங்களுக்கு தொண்டு செய்யறதையே வாழ்க்கையோட லட்சியமா கருதறவனா. இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு புனிதமான சேவை செய்யற உங்களுக்கு கடவுள் ஒரு குறையும். அடடா, இது இவ்வளவு அழகா பேசுதே. இத பிரிஞ்சிருக்க பெத்தவளுக்கு எப்படித்தான் மனசு தோண்டிடுச்சோம். அவ யாரப்பா? அதெல்லாம் பெரிய கதைமா. ஆனா இவளை பெத்தவங்களை விட சரசு தான் இவ மேல உயிரே வச்சிருக்கு. சரசு ஒரு கண்ணீர் தாய்மா. ஆமாப்பா, சரசு பெறாத குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ உண்மையிலேயே கன்னி தாய் தான்மா. சரசு, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? நான் இதை வீடா நினைக்கலம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயில். உண்மைதான், பெண்களுக்கு கொண்டவன் இருக்கிற குடும்பம் தான் கோயில். நீங்க என்னம்மா சொல்றீங்க? சரசு, நானும் உன்னோட இனம் தானே. உன் மனசு எனக்கு தெரியாதா? நீயோ வயசு பொண்ணு, அதுலயும் நல்லவன். நீ ஒரு வாலிபனோடு வர சம்மதிக்கணும்னா நீ அவனை நம்பி மனப்பூர்வமா நேசிச்சிருக்கணும். இல்லைன்னா வந்திருப்பியா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இல்லையா? அம்மா, அத்தேன்னு கூப்பிடு. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் என் களி தீர்ந்துருச்சுமா. மகராசியா இரு. சரவணன் இருக்கிறாரா? நீங்க யாரு? நான் தான் அந்த குழந்தைக்கு சித்தப்பா. அப்படியா? இப்பதான் என் பிள்ளை வந்தா. குழந்தையோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். கண்ணு ராணி, உன்னை பார்க்காம உங்க அம்மா எப்படி உருகி போயிட்டா தெரியுமா? அடடே, இதோட அம்மா இங்கதான் இருக்குதா? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். அவசரம் இல்ல, மெல்ல வரட்டும். அதுக்குள்ள நான் இவளை கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டிட்டு வந்துடுறேன். முடியாது. வேணும்னா இங்க வந்து பாத்துட்டு போட்டோம். நான் யார் தெரியுமா? தெரியுமே, சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இந்த குழந்தைக்கு சித்தப்பா தர்மலிங்கம் பிள்ளையினுடைய இரண்டாவது மகன் வாசு. நான் சொல்ற சரிதானே? சரிதான். நான் இந்த குழந்தைய அவசியம் கொண்டு போய் ஆகும். நான் அனுமதிச்சா தானே? சபாஷ், பெத்தவ தான் பிள்ளைய பாக்குறதுக்கு பிரத்யார் அனுமதியா? சூழ்ச்சி புரியுது. புரிஞ்சனால தான் நானும் மறுக்கிறேன். சரவணா, என்னப்பா இது? ஒண்ணு இல்லமா, நீங்க சும்மா இருக்கமா. ஐயோ, குழந்தையோட சொந்தக்காரங்க கேட்கும் போது கொடுத்துட வேண்டியதானேப்பா. கேட்டியா நியாயத்தை? பிள்ளைய மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா இந்த தாய்க்கு நீ பிள்ளையா இருக்க மாட்டேன். ஐயோ சரவணா, நமக்கு எதுக்குப்பா வம்பு? அம்மா, இது குழந்தைய பாதிக்கிற விஷயம். வீண் மிரட்டலுக்கு பயந்து குழந்தைய பலி கொடுக்க சொன்னீங்களா? இனிமே உன் பசப்பெல்லாம் நடக்காது. போலீஸும் கைவிலங்கும் தான் உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரும். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கப்பா. செய்ய போறது நான் இல்லம்மா, சட்டம். அந்த சட்டப்படிதான் இந்த குழந்தைய வளர்க்கிற உரிமையை உங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? எனக்கு என்னமோ ஒரே திகில இருக்கு. நீ சும்மாரு. நல்லது செய்யறதுன்னா பல தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும். இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதாமா. என்னமோப்பா, இது போல சரசு விஷயத்திலயும் ஏதாவது தகராறு இருக்குதா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நம்புங்க. ஏன்னா நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தா அவங்கள கேட்டுதான் செய்யணும்.
என்ன காரியத்தை முடிவு செய்றீங்க? வர முகூர்த்தத்துல சரசுவை இந்த வீட்டு மருமகளாக்க முடிவு செய்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குறேன்? உங்களை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நம்ம தான் பல நாள் பழகியாச்சே. எனக்கு நீ பழசு, உனக்கு நான் பழசு. இல்ல இல்ல, சந்திரனுக்கு கடல் பழசுதான். இருந்தாலும் பூர்ண சந்திரனை கண்டதும் ஒவ்வொரு தடவையும் கடல் பொங்குதில்ல, அது மாதிரி நீங்க என்னைக்குமே எனக்கு புதுசுதான். ராணி செத்துட்டா. ஏன் ராணி செத்துட்டா? ராணி ராணி ராணி! ஐயோ கடவுளே, குழந்தை கட்டிலையாவது காட்டக்கூடாது. அத்தா, அக்கா பாத்தீங்களா? பார்த்து. பேசுறதெல்லாம் கேட்டேன். குழந்தை பாசனால கிடைக்கிற கோலத்தை பாருங்கத்தா. கவலைப்படாது. அன்னைக்கு துன்பமெல்லாம் அனல்பட்ட பனி போல பறந்தோட போகுது. குழந்தை இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அரவண வீட்டுலதான் குழந்தை இருக்கு. குழந்தை கேட்டீங்களா? கேட்க முடியாதபடி சட்டை என்ன தடுத்துருச்சு. ஏன்? குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை என் அண்ணன் அவனுக்கே எழுதி கொடுத்திருக்கிறார். பெத்தவ பைத்தியமா இருக்கிற விவரத்தை சொன்னீங்களா? சொன்னேன், பலன் இல்ல. சட்டமும் வாதமும் எதிரா இருக்கலாம். உங்க வலிமை கூட செத்துடுச்சு. வெக்கத்தோட என் தோல்வி ஒத்துட்டேன். இப்படி நடக்கும் எனக்கு முன்னாலேயே தெரியும். உன்கிட்ட சொல்லி ஒரு பரபரப்பு உண்டாக்க கூடாதுன்னா வழியிலேயே மடக்கி குழந்தையை கொண்டு வரதுக்கு ஆட்கள் அனுப்புனேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதை விட ஆச்சரியம், தோல்வியே கண்டுராத ஆட்கள் அவங்கிட்ட தோற்று வந்ததுதான். அவ்வளவு வலிமையானவனா? ஆமா. இதை நீங்களே சொல்லலாமா? எதிரியின் வலிமையை எடை கூட தெரியலன்னா ஏமாற்றத்துலதான் முடியும். உங்களால முடியாத காரியம் இனி வேற யாரால செய்ய முடியும்? உன்னால. கேவலம் பெண் அல்ல, தீ. என்ன? மலையளவு பஞ்சு பொதுக்கி தினையளவு தீ போதும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? துணியணும். எதுக்கு? எதையும் இழக்கிறதுக்கு. குழப்பாதீங்க, தெளிவான வழி இருக்கு. சொல்லுங்க. ஐயோ, இது என்ன கொடுமை! இது கொடுமை! இதை விட கொடுமை சரவணன் அண்ணனை சுட்டு கொன்னது. சரவணன் கொலைகாரனா? ஆமா. குழந்தை மேல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை வளர்க்கிற உரிமையை வஞ்சகமா எழுதி வாங்கிக்கிட்டு என் அண்ணனை சுட்டு கொன்னுட்டான். இப்ப சொல்லு, என் திட்டம் சரியா இல்லையா? ஒரு பெண்ணின் மனநிலை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. ஒரு குழந்தையுடைய மறுவாழ்வை சிந்திக்காம நீ பேசுறீங்க. ஒரு முறை கறந்தப்பா மறுபடியும் சேர முடியுமா? வாத திறமையை சோதிக்கிறதுக்கு இதுவெல்லாம் நேரம். குழந்தைகளுடைய வாழ்வுதான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமா? கூட பிறந்தவ பைத்தியமா இருக்கிறான், மாலையிட்டவன் கொல்லப்பட்டு இருக்கிறான், அந்த கொலராவன் கையில குழந்தை இருக்குது. இப்ப நீ இந்த நிலையில என்ன செய்ய போற? சொல்லு சொல்லு. நிறுத்துங்க. நீ சம்மதிக்க